அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். பொதுவாகவே அரசியல்வாதிகளுடைய கருத்து கணிப்பு தகவல்கள் நடத்துறது தான் பத்திரிகையாளர்களுடைய முதல் முக்கிய வேலையாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வகையில தமிழ்நாட்டிலே மிக முக்கியமான பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடியவங்க யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பாண்டே, ரவீந்திரன் துரைசாமி, சவுக்கு சங்கர், தராசு ஷாம் இது போன்ற நபர்களை சொல்லலாம். என்னதான் சவுக்கு சங்கர் மேல தற்போது ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலுமே அவருடைய கருத்து கணிப்பு தகவல்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கு அப்படின்றத நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு. இந்த வகையில தற்போது பாண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே சீமானவர்கள் குறித்த நிறைய அவதூறான விஷயங்களை நான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னும், சீமானை விட விஜய் அதிக வாக்குகளை வாங்குவாரு, விஜய் முன்னாடி போயிடுவாரு அப்படின்ற விமர்சனத்தை எல்லாமே பார்க்கும்போது உண்மையிலேயே மக்கள் ஏன் இவ்வளவு அறியாமையா இருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு யோசிக்க தோணுது அப்படின்னும். ஏன்னா 15 வருடமாக ஒரு கட்சி நடத்தக்கூடிய ஒரு நபரும் ஒரு சினிமால பெரிய இடத்துல இருந்து உடனே அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்கக்கூடிய நபரையும் எப்படி இவங்க ஒப்பிடுறாங்கன்னு எனக்கு தெரியல அப்படின்றதான் பாண்டே அவர்கள் சொல்லக்கூடிய தகவலாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம 2 நாட்களுக்கு முன்பாக சென்னை டே அப்படின்ற ஒரு சர்வே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு தான் அதிக ஓட்டுகள் வரப்போகுது அப்படின்னு வெளியான ஒரு தகவலை எதிர்த்து நிறைய மக்கள் தங்களுடைய கண்டனங்களையும் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்கு பதிலடி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு பாண்டே அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நேர்காணல்ல நேரடியாகவே என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த மாதிரி கருத்து கணிப்பு தகவல்களை நம்பவே கூடாது அப்படின்னும், ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய ஃபேவரட்டிசம்க்கு ஏற்ற மாதிரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால கருத்து கணிப்பு அப்படின்னா நியூஸ் சேனல்ல பாருங்க, அல்லது நியாயமான நிறைய சர்வே நிறுவனங்கள் இருக்காங்க அதை பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதற்கு அடுத்தபடியாக பாண்டேக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு கருத்து கணிப்பு தகவல் நடத்தியிருந்தாங்க. இந்த ஒரு கருத்து கணிப்பு தகவல்கள்ல சீமானுக்கு அடுத்தபடியாக தான் விஜயுடைய வாக்கு வங்கியிலே வருது அப்படின்றதான் குறிப்பிடத்தக்கது. சீமானோட மோதனம் அப்படின்னா நிச்சயமாக இன்னும் ஒரு 10 வருடமாவது விஜய்க்கு தேவைப்படும் அப்படின்னும், ஏன்னா அவருடைய கொள்கைகள் மேல அவருக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்றத பார்த்த பிறகுதான் மக்கள் விஜய்க்கு ஆதரவே கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ள விஜய்க்கும் சீமானுக்கும் போட்டி இருக்க மாதிரி காட்டாதீங்க அப்படின்னு, போட்டி இருக்க மாதிரி காட்டாதீங்க, நிச்சயமாக சீமானோட விஜயால தற்போது மோதவே முடியாது அப்படின்றதான் பாண்டே அவர்கள் இந்த நேர்காணல்ல அழுத்தமாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு தகவலாகவும் இருக்கு. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.